இந்த வீடியோவில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரான்னு பார்க்க போகிறோம். இல்லஸ்ட்ரேஷன் 1 ஸ்டேட் வித் ரீசன்ஸ் வெதர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஒன்று பாருங்கள். 1 ஓவரால் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் செகண்ட் ஹேண்ட் மெஷினரி பர்ச்சேஸ்டு ஆர் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ செகண்ட் ஹேண்ட் மெஷினரி வாங்கிட்டு ஓவரால் எக்ஸ்பென்சஸ் பண்ணி, அதாவது அதுக்கு ஆயில் சர்வீஸ்லாம் பண்ணி எல்லாம் நல்ல ரெடி டு நல்ல யூஸ் ஆகிற மாதிரி ரொம்ப நாளைக்கு அந்த மெஷினரி பிஸ்னஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கண்டிஷன் கொண்டு வந்தாங்கன்னா அந்த எக்ஸ்பென்ஸ் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இல்லை, அது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அதனால் ஆன்சரில் பாருங்கள், ஃபால்ஸ். ஓவரால் எக்ஸ்பென்சஸ் ஆர் இன்கர்டு டு புட் செகண்ட் ஹேண்ட் மெஷினரி இன் ஒர்க்கிங் கண்டிஷன் டு டெரைவ் என்ஷூரபிள் லாங் டேர்ம் அட்வான்டேஜ். ஸோ ஷுட் பி கேபிட்டலைஸ்ட். அதை வந்து ஓவரால் பண்ணி நல்ல கண்டிஷனில் அந்த மிஷினரி கொண்டு வந்தோம்னா அதனோட யூஸ் வந்து லாங் டேர்முக்கு வரும். அதனால் இட் இஸ் ஏ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ரெண்டாவது பாருங்கள், மணி ஸ்பெண்ட் டு ரெடியூஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பென்சஸ் இஸ் ஏ ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஒர்க்கிங் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ரெடியூஸ் பண்ணுது அப்படின்னா, ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ரெடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னாலே அது வந்து என்ன ஆகும்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆயிரும். ஓகே, இவங்க வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லியிருக்காங்க. அதனால் ஆன்சர் ஃபால்ஸு. இட் மே பி ரீசனபிளி ப்ரிசியூம்டு தட் மணி ஸ்பெண்ட் ஃபார் ரெடியூசிங் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் would have generate long term benefits to the entity. ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ரெடியூஸ் பண்ணதுனாலே, நம்ம செய்கிற எக்ஸ்பென்சஸ்னால ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுனாலே அது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆகிரும். ஓகேங்களா? அது ஆன்சர் திரும்ப படிக்கிறேன். இட் மே பி ரீசனபிளி ப்ரிசியூம்டு தட் மணி ஸ்பெண்ட் ஃபார் ரெடியூசிங் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் would have generate லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் டு அதனோட பெனிஃபிட்ஸ் வந்து லாங் டேர்முக்கு வருது அந்த என்டைட்டிக்கு. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். தேர்டு பாருங்கள், லீகல் ஃபீஸ் டு அக்வயர் எ ப்ராப்பர்ட்டி இஸ் ஏ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினோம்னால் இது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான். அதுக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினோம்னா லீகல் படி எல்லாம் கரெக்டாக இருக்கா, சட்டப்படி அந்த அசட்டை வாங்கலாமான்னு சொல்லி லாயருக்கு நம்ம ஃபீஸ் கொடுப்போம். நம்ம அந்த ஃபீஸுமே கேபிட்டல் அசட் நமக்கு ஓனர்ஷிப் வர்றதுக்காகத்தான் அதை செலவு பண்ணுறோம். அதனால் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஆன்சரை பாருங்கள், லீகல் ஃபீஸ் பெய்டு டு அக்வயர் எனி ப்ராப்பர்ட்டி இஸ் பார்ட் ஆஃப் தி காஸ்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. அது ஒரு காஸ்ட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டியில் ஆட் ஆயிரும். இட் இஸ் இன்கர்டு டு பொசஸ் தி ஓனர்ஷிப் right of the property and hence a capital expenditure. அதனால் இது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்கிறாங்க. ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்காக லீகல் ஃபீஸ் பே பண்ணோம்னா அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஃபோர்த்து பாருங்கள், amount spent as a lawyer's fees to defend a suit claiming that the firm's factory site belonging to plaintiff's land is a capital expenditure. இது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இல்லை. அவருடைய ஃபேக்ட்ரி சைட்டு வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஏற்படுற அந்த லாயர் ஃபீஸு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, அது வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இல்லை. ஃபோர்த்தை பாருங்கள், ஃபால்ஸ். லீகல் எக்ஸ்பென்சஸ் இன்கர்டு டு defend a suit claiming that the firm's factory site belonging to the plaintiffs is maintaining, அது வந்து மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் தி அசட். அந்த அசட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஏற்படுற எக்ஸ்பென்ஸு. பை திஸ் எக்ஸ்பென்ஸ் நெய்தர் எனி என்ஷூரபிள் பெனிஃபிட் கேன் பி அப்டைன்ட் இன் ஃபியூச்சர் இன் அடிஷன் டு தட் what is presently available nor the capacity of the asset will increase. அதனோட அசட்டோ வேல்யூ இன்க்ரீஸ் ஆக போகிறதில்ல, லாங் டேர்முக்கு அது யூஸ் ஆக போகிறதும் இல்லை. அது மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஏற்படுற அந்த எக்ஸ்பென்ஸ்னால இட் இஸ் ஏ ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ அதனால் இது ஃபால்ஸ். அடுத்து பாருங்கள், ஃபிஃப்த்து பாருங்கள், amount spent for replacement of worn out part of the machine is a capital expenditure. ஒரு மெஷினில் ஒரு பார்ட் போயிடுச்சுன்னா அதை மாற்றுறதுக்காக ஏற்படுற எக்ஸ்பெண்டிச்சர் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கிடையாது, ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். இங்கே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் சொல்கிறாங்க, அது வந்து ஃபால்ஸ். ஃபிஃப்த் வந்து ஃபால்ஸ் பாருங்கள். amount spent for replacement of any worn out part of the machinery is a revenue expenditure since it is a part of the maintenance cost. இது வந்து மெயின்டெனன்ஸ்க்காக ஏற்படுற எக்ஸ்பென்ஸு. அதனால் ஒரு மெஷினரியில் ஒரு பார்ட் போயிடுச்சுன்னா அந்த ஸ்பேரை மாற்றுற எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இல்லை. ஓகேங்களா? அடுத்து ஓகே, அடுத்து பாருங்கள், சிக்ஸ்த்து, எக்ஸ்பென்ஸ் இன்கர்ட் ஆன் ரிப்பேர்ஸ் அண்ட் ஒயிட் வாஷிங் for the first time
ஆன் பர்ச்சேஸ் ஆஃப் அன் ஓல்டு பில்டிங் இஸ் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு பில்டிங் வாங்கி அதுக்கு வந்து பெயிண்டிங்லாம் பண்ணி அதை ஒயிட் வாஷிங்லாம் பண்ணி எல்லாம் கிளியர் பண்ணி நல்லா கொண்டு வர்றாங்க, நல்ல கண்டிஷனுக்கு கொண்டுட்டு வர்றாங்க அப்படின்னா அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேங்களா? அடுத்து இயர்லி ஒன்ஸ் திரும்ப ஒயிட் வாஷ் பண்ணுறாங்க, ரெவன்யூ அந்த அசட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்காக அதை வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லலாம். ஆனால் ஃபஸ்ட் டைம் ஒரு அசட்டை வாங்கி அதை ஒயிட் வாஷ் பண்ணினாங்கன்னா அந்த எக்ஸ்பெண்டிச்சர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். 6th பாருங்கள், repairing and white washing expenses for the first time of the old building are incurred to put the building in a usable condition. கொண்டு வந்துட்டாங்க இந்த பில்டிங்கை, ஒரு ஒன்றுமே யூஸ் இல்லாமல் இருந்த பில்டிங்கை யூஸபிள் கண்டிஷன் கொண்டுட்டு வர்றதுனால அது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆகும். தீஸ் ஆர் த பார்ட் ஆஃப் தி காஸ்ட் ஆஃப் த பில்டிங் அக்கார்டிங் தீஸ் ஆர் த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அதனால் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இல்லை, அதனால் ஃபால்ஸ். அடுத்து 7th பாருங்கள், expenses in connection with obtaining a license for running the cinema hall is a capital expenditure. இது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான். ஒரு சினிமா ஹாலை ரன் பண்ணணும்னா லைசன்ஸ் வாங்கினா தான் ரன் பண்ண முடியும். ஒரு லைசன்ஸ் வாங்கின பின்னாடியே அந்த சினிமா ஹாலை நம்ம ரன் பண்ண முடியும்னா அப்போ அதனால் வந்து அந்த சினிமா ஹால் எதுக்கு ஒரு இன்கம்மை ஜென்ரேட் பண்ணுற ஒரு இதனால் எதுக்காக ஏற்படுற அந்த எக்ஸ்பென்ஸ்னால் ஒரு சினிமா ஹாலை ரன் பண்ணணும்னா லைசன்ஸ் இருந்தால் ரன் பண்ண முடியும். அதனால் அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேங்களா? 7th பாருங்கள், the cinema hall could not be started without license. Expenditure incurred to obtain the license is a pre-operative expenses which is capitalized. That is capital expenditure சொல்லலாம். Such expenses are amortized over the period of time. இந்த எக்ஸ்பென்சஸ் பின்னாடி இந்த டெப்ரிசியேஷன் ஆகும்போது ஷேர் பண்ணி இயர்லி ஒன்ஸ் ஷேர் பண்ணுவாங்க ஃபியூச்சரில். ஓகேங்களா? அதனால் இது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இது வந்து நம்ம வந்து அதாவது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லக்கூடாது, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். லைசன்ஸ் இயர்லி ஒன்ஸ் அப்போ ரினியூவல் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், அப்போ வந்து அது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஆயிரும். ஓகேங்களா? அடுத்து 8th லாஸ்ட் ஒன், amount spent for construction of your temporary huts which were necessary for construction of the cinema house and were demolished when the cinema house was ready is capital expenditure. இது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான். ஒரு சின்ன ஹட்ஸ் குடிசை மாதிரி போடுறாங்க, டெம்பரவரி குடிசை மாதிரி போட்டு இந்த சினிமா ஹவுஸ் கட்டுறதுக்கு சின்ன குடிசையை போடுறாங்க. அந்த குடிசையில் தான் அந்த பில்டிங் மெட்டீரியல்லாம் வச்சு அதை யூஸ் பண்ணுவாங்க அவங்க பில்டிங் வேலை பார்க்குறவங்கெல்லாம். அப்போ அந்த ஹட்ஸை வந்து பின்னாடி இந்த பில்டிங் சினிமா ஹால் கட்டி முடிச்சோன்னா சின்ன ஹட்ஸ் எல்லாம் வந்து அப்புறம் டெமாலிஷ் பண்ணிடுவாங்க, அதை உடச்சி எடுத்துருவாங்க. அப்போ ஆனால் அந்த எக்ஸ்பென்சஸ் இந்த பில்டிங் ஜென்ரேட் ஆகிறதுக்காக பண்ண எக்ஸ்பென்சஸ்னால அதனால் இது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேங்களா? ஆன்சர் பாருங்கள். True, capital expenditure. Cost of temporary huts constructed which were necessary for construction of the cinema house is part of the construction cost of the cinema house. The cinema house உடைய constructionக்கு ஏற்பட்ட expenses தான். Therefore such cost ought to be capitalized. அதனால் அது capitalized பண்ணணும். அதனால் அது capital expenditure. ஓகேங்களா? திரும்ப பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், புரியலைன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்ஸ்.